இந்த வீடியோவில் நம்ம ஹோஸ்டிங்கரில் இருக்கிற டொமைனை எப்படி கோடடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹோஸ்டிங்கர் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு டொமைன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இதில் நீங்கள் போட்டுக்க டொமைன் நேம் எல்லாமே வரும். இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த டொமைனை தான் என்ன பண்ண போகிறேன், zapier.com தான் என்ன பண்ண போகிறேன்னா ஹோஸ்டிங்கர்லேருந்து கோடடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜிங்கிற பட்டன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லாக் வந்து ஆனில் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் லாக் ஆனில் இருந்தது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியல் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணணும். நான் ஆல்ரெடி டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதில் நான் என்ன பண்ணல, டர்ன் ஆஃப் பண்ணலை. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தரைசேஷன் கோடு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி கிடைக்கும். அல்ஃபபெட் ஆர்டர் ப்ளஸ் இந்த நம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி கிடைக்கும். அந்த கோடை வந்து நீங்கள் யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் நினச்சா என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஷேர் பண்ணிடலாம் உங்கள் டொமைனுக்கு. அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணலை. ஜஸ்ட் இது என்ன பண்ணீங்கன்னா டர்ன் ஆனில் இருக்கும், அதை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. டர்ன் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கோடு மாதிரி வரும். அந்த கோடை ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கூகுளில் என்ன பண்ணுங்கன்னா நான் டேரெக்டாக இந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் கோடடி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்துடும். இந்த லிங்க் ஃபஸ்ட்டு வரும், இந்த லிங்க் வரும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க டேரெக்டாக நான் இதை விட நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம டொமைன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா zapier.com. zapier.com நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் நான் இந்த டிக் மார்க் வந்து ஆனில் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி வராது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு காப்பி பண்ணி ஒரு கோடு வச்சிருப்பீங்க. இந்த இடத்துல அந்த கோடை என்ன பண்ணுங்கன்னா அந்த கூட இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணால் உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும். நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ்ட் வந்து கோடடியிலேருந்து ஹோஸ்டிங்கருக்கு வந்துடும். ஹோஸ்டிங்கர் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டொமைன் இல்லாமல் உங்களுக்கு எங்கே வந்துடும். இதுதான் ஸ்டெப்ஸ். ஜஸ்ட் இங்கே பண்ண வேண்டிய ரெண்டு திங், இதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் லாக் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். இந்த ஆத்தரைசேஷன் கூட காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிடும். இதுதான் ஸ்டெப்ஸ். இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.